இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து தன்னோட புருஷன் கிட்ட நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணோட புருஷன் அந்த பொண்ணோட தலைமுடிய புடிச்சு அடிக்கிறாரு. என்னோட முதலாளி வீட்டுக்கு வராருன்னு. இப்படி அழகா கிளம்பி இருக்கியா? என்னோட முதலாளிய கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? போய் பழைய ட்ரெஸ் போட்டுட்டு படின்னு தன்னோட பொண்டாட்டிய அடிச்சு அனுப்பி விடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு முதலாளியும் அவரோட மனைவியும் வீட்டுக்கு வராங்க. உடனே இவரு தன்னோட மனைவி கிட்ட ஜூஸ் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அவங்களும் பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு இருக்கும்போது ஜூஸ் கைத்தவறி முதலாளி மனைவியோட மேல கொட்டிருது. உடனே அவங்க எந்திரிச்சு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த ட்ரெஸ் 20,000 ரூபாய். இப்படி அதுல ஜூஸ் ஊத்தி வேஸ்ட் பண்ணிட்ட உன்னை பார்த்தாலே பட்டிக்காடு மாதிரி இருக்குது. உனக்கெல்லாம் எப்படி இந்த ட்ரெஸ்ஸோட அருமை தெரியும்னு அந்த பொண்ணை திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே இந்த முதலாளி அந்த பொண்ணு கிட்ட, என்ன மன்னிச்சிடுமா, என்னோட பொண்டாட்டி ஏதோ தெரியாம பேசிட்டா, அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணோட புருஷன் வந்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முதலாளி அம்மா மேல போயா ஜூஸ் கொட்டுவ? இப்படி ஜூஸ கொட்டுனதுக்கு அப்புறம் அவங்க வெளியே போயிடுவாங்க. அதுக்கு அப்புறம் என்னோட முதலாளிய பேசி கரெக்ட் பண்ணலாம்னு பார்க்கிறியா? செருப்பு பிஞ்சிரும்னு சொல்லிட்டு தன்னோட முதலாளி கிட்ட போய், என்னோட பொண்டாட்டி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆளோட பொண்டாட்டி ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயின் மாதிரி ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வந்து இந்த லேடி கிட்ட, என்ன பார்த்தா பட்டிக்காடுன்னு சொன்னேன். இந்த ட்ரெஸ் எனக்கு எங்க அப்பா எடுத்து கொடுத்தது. இந்த ட்ரெஸ்ஸோட விலை 25,000 ரூபாய்ன்னு சொல்கிறார். உடனே இந்த ஆளு, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாடின்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு கைய தட்டி விட்டு, உன்னோட முதலாளி அவரோட பொண்டாட்டிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார், ஆனா நீ இந்த மேக்கக்காரிக்காக என் மேல சந்தேகப்பட்டு இருக்கியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்கிறாள். உடனே அந்த லேடி கோபமாகி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. உடனே அந்த முதலாளி இவர்கிட்ட, குடும்பத்துல சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா குடும்பமே வீணா போகிரும் தம்பி. மத்தவங்களுக்காக உன்னோட பொண்டாட்டிய சந்தேகப்படாத, மத்தவங்களுக்காக உன்னோட பொண்டாட்டிய கீழ்த்தனமா நடத்தாத. அவளை நீ சந்தோஷமா பாத்துக்க, உன்னோட வாழ்க்கையே பிரைட்டா மாறிடும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறார். தன் மேல பழி போட்ட புருஷனை எதிர்த்து தைரியமா நின்ன இந்த பொண்ணோட துணிச்சலான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. எடுத்த எல்லாத்துக்கும் மனைவி மேல சந்தேகப்படுறது தப்புன்னு சொல்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க.